ஒரு பக்கம் தம்பிடா அப்படின்ற மாதிரி தம்பியை கொஞ்சி கொலாவற ஒரு அண்ணன், இன்னொரு பக்கம் என் பையன்டா அப்படின்ற மாதிரி தாய்ப்பாசம் காட்டுற ஒரு அம்மா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் பண்ற அலப்பறைகள்லாம் இருக்கு. தாங்க முடியலடாடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு பக்கம் கனி எவ்வளவு ஒரு நியாயமான கேப்டன், நடுநிலையான கேப்டன்றது இந்த ஒரு விஷயத்து மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை பத்தியும் பார்க்கலாம். அடுத்ததாக இப்ப நம்ம அடிச்சுக்க வேண்டாம், அதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கலாம் அப்படின்ற சில விஷயங்களும் நடந்த சம்பவங்களை பார்த்துருவோம். வணக்க மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குறவங்க அனைவருமே தயவு செய்து லைக்கை போட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். போட்டுருங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் என்ன பண்றாங்க, அழுதுட்டு இருந்தாங்கல்ல, பாத்ரூம்ல அழுதுட்டு இருந்த கிமிக்கு போய் ஆறுதல் சொல்லி பல விதமான விஷயங்கள்லாம் சொல்லி, ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பக்கம் கனி இந்த பாரு அவன் அப்படிதான் கத்துவான், அது அவனுடைய நேச்சர், கோவம் வந்து அவன் அப்படிதான் பேசுவான், நீ அதை விட்டுரு. ஸோ வெளியே பார்த்துட்டு இருக்காங்க மக்கள், அவன் பண்றதுக்கான கான்சிக்வன்ஸ் மக்கள் கொடுப்பாங்க, இதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, நீ எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கன்ற மாதிரி ஒரு பக்கம் கனி போய் சமாதானப்படுத்துறாங்க. ஸோ கனி சமாதானம் கொடுத்து வெளியே வந்தவொடனே அடுத்து சபரி வந்துட்டார். சபரி வந்துட்டு இங்க பாரு, இதெல்லாம் வந்து அவன் அப்படிதான் தெரியும், நீ ரியாக்ட் பண்ண அவன் ரியாக்ட் பண்ண மாத்தி மாத்தி இப்படி நடந்துருச்சு. இப்போ நம்ம அடிச்சுக்க வேண்டிய நேரம் கிடையாது. எப்படி இப்ப நம்ம அடிச்சுக்க வேண்டிய நேரம் கிடையாதான். ஸோ நீ என்ன அட்டாக் பண்றதும் நான் உன்னை அட்டாக் பண்றதுக்கான காலம் வரும், அந்த காலத்துல நம்ம அடிச்சுக்கலாம், இப்ப அட்டாக் பண்ண வேணான்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு ஒரு பேசிக்கலி, நம்மலாம் ஒரு கூட்டு குடும்பம்ல, 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு ஆலமரத்து விழுது அப்படின்ற மாதிரி அந்த வேல் படத்துல ஒரு பாட்டு வரும்ல, இல்ல நம்ம வியானா டைலாக் மாதிரி போட்டு விட்டுறலாம், அந்த கார்த்திகின்ற மாதிரி ஒரு கூட்டமா வந்து சேர்ந்துக்கிறாங்களாம். இதுலயும் அவர் சொல்றாரு, அப்படி சொன்னோன்னா அடிச்சுக்கலாம் அப்படின்னும் போது நீ எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க இதெல்லாம் இருக்கு கரெக்டா இருன்ற மாதிரி சொன்னோன்னே கெமி அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. ஸோ இது டாஸ்கா பார்த்து இதை எடுத்துட்டு போன்ற மாதிரி, என்னடா டே அநியாயம் பண்றீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் நாங்கள் ஒரு டீமாக தான் இருப்போம், குரூப்பாக தான் இருப்பீங்க அப்படின்றதான் பண்றீங்க. ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றேன், இந்த டீமா விளையாடுறவன் குரூப்பாக விளையாடுறவன் எவனுக்கும் டைட்டில் கிடைக்காது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ அது மட்டும் கிளியர் கட்டாக எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சீசன் எதிர்பாராத ஒரு டைட்டில் வினர் ஆக போறாங்க. ஆனால் அந்த குரூப்பிசம் பண்றவங்க மட்டும் டைட்டில் கிடைக்காதுன்றது ஆணித்தனமா நான் இங்கேயே சொல்றேன். அதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த தனித்திறமை வெளியே வரணும். நீங்க அந்த கூட்டத்திலேயே ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்காது அப்படின்றது தான் பாயிண்ட். இதை சொல்லியாச்சா. இன்னொரு பக்கம் விக்ரம் போயிட்டு அட்வைஸ் பண்றாரு, இது பாடுறா, ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ண மாட்டேங்கிறான்னா நீ அவனுக்கு போய் ஸ்கோப் கொடுக்கறது நல்லது இல்லை. ஸோ 1000 என்னாலாம் டெய்லியும் பண்ணிருக்கேன், எனக்கு என்ன ஸ்கோப் கொடுத்தீங்க, எனக்கு என்ன வேலை கொடுத்தீங்க, ஸோ எங்களை ரெகனைசேஷன் பண்ணாத இன்னொருத்தர் போய் ரெகனைசேஷன் பண்றது நியாயமா இருக்கான்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து விக்ரம் எஃப்ஜே கிட்ட கேட்கிறாரு. அப்புறம் விக்ரம் சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காரு எஃப்ஜே. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்றாரு, அவன் அப்படிதான் இருப்பான், எல்லாத்தையும் சொன்னா புரிஞ்சுவான், அவன் சின்ன பையன்லாக்கா அப்படின்ற மாதிரி யாருக்கிட்ட, கனி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கனியும் சபரி பேசும்போது அவன் சின்ன பையன் தான்க்கா, எல்லாம் சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இப்போ ஓரளவுக்கு பண்ணிக்கலாம், அவனுங்க வேலை வாங்குறது தான் அவங்களுடைய வேலையை தவிர்த்து வேலை செய்யக்கூடாது, வேலை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க சொல்றதுக்கான ரைட்ஸ் இல்லை. ஸோ இதுல பர்சனலும் இதுவும் தள்ளி பார்த்துக்கணும். நீங்க சூப்பர் டீலக்ஸோட வேலைன்னா அதுல ஏதாவது தப்பு நடந்தா என்கிட்ட கேட்கலாம், அதெல்லாம் நான் பண்ணலாம், ஏதாவது முடிவு எடுக்க முடியும். பர்சனலா நீங்க பண்றது எல்லாமே அது உங்களோட விருப்பம், அதை நீங்க எப்படி வாங்குறீங்க எப்படி இது பண்றீங்க தாண்டா பார்க்கணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை வந்து கனி வந்து சொல்லிடுறாங்க யாருக்கிட்ட, சபரி கிட்ட. அது எனக்கு புரியுது, பட் அது அவங்க கிட்ட போய் சொல்றேன்ற மாதிரி போயிட்டு, அவன் சின்ன பையனாக்கா புரிஞ்சுப்பான், அவனுக்கு கோவம் தான் புரிஞ்சுப்பான்ற மாதிரி போறாங்க. போன உடனே என்ன பண்றாரு, எஃப்ஜேவை போயிட்டு ஒரு முத்தம் கொடுக்குறாரு, அதுக்கப்புறம் கொஞ்சுறாரு, இதெல்லாம் பண்றாரு. என்னடா டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சபரி. இதே வந்து வேற எவனா தப்பு பண்ணா அதை சொல்லணும் ஓப்பனா, அதை விட்டுட்டு கொஞ்சிட்டு கொலாவிட்டு என்ன பண்ணிருக்கீங்க. அவரோட பிஹேவியர் சரியா இருக்கா, முதல்ல எந்த இடத்துல சரியா இருக்கா, ஒழுங்கா பிஹேவ் பண்ணிருக்காரா, ஒரு இடத்துல ஒழுங்கா பிஹேவ் பண்றது கிடையாது. இதுல கொஞ்சம் கொலாவல் மட்டும் நீங்க பண்றீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சொல்றாரு, அவர் ரியாக்ட் பண்ணி இப்படிலாம் கேட்டது என்னது இது அப்படின்னும் போது, இல்லடா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கோவத்துல இந்த மாதிரி நடந்திருக்கும், நீ சொன்னது இப்படிதான், அப்ப கூட நீ சொன்னது தப்புன்றது கூட ஒளிப்படியா சொல்ல மாட்டாங்க போல இருக்கு, இப்படி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்வதி ஒரு ட்ராப் வச்சிருக்கான், அந்த ட்ராப்ல நீ ஏன் போய் உளற, ஸோ நீங்க அவளை நீங்க ஏதாவது கொடுப்ப, அதுக்கு அவர் ரிவீல் பண்ணோம், அதுக்கான ஃபைட் பண்ணோன்றதான் அவருடைய கேமு, நீ எதுக்கு அந்த ட்ராப்ல போய் விழணும். ஸோ அந்த ட்ராப்ல போய் விழுற மாதிரி தான் எனக்கு தோணுது, அதை பண்ணாம விட்டுருங்களேன், எதுக்கு போயிட்டு அதுல இது பண்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் எஃப்ஜே தலையை தானே ஆட்டிட்டு, நான் எதுவுமே சொல்லப்பா, இங்க வான் தான் கூப்பிட்டேன், வான்னு கூப்பிட்டதுக்கே இவ்வளவு பிரச்சனை பண்றா, இதெல்லாம் பண்றா, நாங்க வேலை சொன்னதுக்கு அப்புறம் அது என்னன்றது தானே பார்க்கணும், வேலையே சொல்லாம இவ்வளவு பேசுறது எந்த விதத்தில் நியாயமா இருக்கும், இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாது, இது பண்ண முடியாதுன்ற மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அண்ணன் சபரி என்னடா கொஞ்சம் கொலாவுறாரு, இன்னொரு பக்கம் அம்மா அந்த தாய் அம்மா இருக்காங்களே கனி அம்மா வந்து பையனை வந்து இதுல தொடையில போட்டு தாளாட்டுறாங்க. இப்படிலாம் செல்ல குத்து ஏத்தி வச்சதால்தான் இவரோட பிஹேவியர் ஆட்டிடியூட் இதெல்லாம் இறங்காம அப்படியே தலைக்கேறிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. இதை ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா என்ன இந்த வாரம் நாமினேஷன்ல கூட இல்லை, தப்பிச்சிட்டாரு.
இதுல குறிப்பான தலைவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, பார்வதி வீட்டுக்குள்ள இருந்தா அவளை வெளியே அனுப்ப மாட்டாங்க, அவர் மூலியமா கண்டென்ட் வரும் அப்படின்றது நல்லா தெளிவா இருந்திருக்காங்க. அதனால என்ன பண்ணாலும் வெளியே போக மாட்டான்ற தைரியத்தில் தான் அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது தான். அதே கேள்விதான் எங்களுக்கு உனக்கும் உன் மேலேயும் இருக்குது. என்ன பண்றது, உன்னையும் என்ன பண்ணாலும் வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்படின்ற ஒரு பயமும் எங்களுக்கு இருக்கு. அந்த தைரியத்தில் தான் நீயும் பண்ணிருக்க அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு. ரெண்டுமே ஒண்ணுதான், ஒரே கேஸ்ல தான் இப்படி இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் இது கேப்டன் கனி வந்து பாத்தீங்கன்னா ரூல் பிரேக்ன்றது எல்லாருக்கும் ஒரு நியாயமா இருக்கணும்ல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, மைக் போடல, பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க, 15 தோப்பு காரணம் இல்லை 20 தோப்பு காரணம், இதெல்லாம் ரைட்டு. ஆனா காலில இருந்து ஒருத்தர் மட்டும் நல்லா தூக்கத்தின் வழியாக தூக்கத்திலே இருப்பார் ஒருத்தர், யாருன்னா கனி. இவரு யாரது, ஐயோ பேர் வரணும், எஃப்ஜே. 4 வாட்டி நாய் கொலிச்சிச்சு. காலில் 2 வாட்டி, பெட்ரூம்ல 1 வாட்டி, எக்ஸசைஸ் யோகா பண்ணும்போது 1 வாட்டி, இப்போ பெட்ரூம்ல ரம்யா சபரி மற்றும் எஃப்ஜே படுத்துட்டு இருக்கும்போது 1 வாட்டி நாய் கொலிக்குது, திரும்ப 1 வாட்டி நாய் கொலிக்குது. 4 வாட்டி நாய் கொலிச்சிருக்கு. இத்தனைக்கும் இந்த 4 வாட்டி யாரால் நாய் கொலிச்சிருக்கு, எஃப்ஜே வேலை. ஆனா எஃப்ஜே போய் ஒரு வார்த்தை கேட்கலையே கனி. அதே வேற வேணா தூங்கினா மட்டும் எப்படி நீங்க தூங்குவீங்க, தோப்பு காரணம் போடுங்கன்ற மாதிரி சொல்றீங்களே. 4 வாட்டி தூங்கிட்டு இருக்கானே ஒருத்தன், அவனை ஒரு வார்த்தை கேட்டீங்களா கனி அவர்களே? சொல்லுங்க, ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? அங்க கேட்கவே இல்லை. ஏன்னா அவனா பையனாச்சு அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க போல இருக்கு. ஸோ வெரி ஒஸ்ட். இப்போ நீங்க கேப்டனா இருந்தா அந்த மைக்கு போடாததுக்கு நீங்களே பனிஷ்மெண்ட் பல இடத்துல, அதுல ஒன்னா அக்செப்ட் பண்றேன். அந்த மைக்கு போடாததுக்கு கனியே அதிகமா பனிஷ்மெண்ட் பண்ணது கனி தான். ரூலை போட்டு அதை மெயின்டைன் பண்ணாங்க. ஆனா தூங்காம ஒருத்தன் இது பண்ணிட்டு இது ரூலை பண்ணிட்டு இருக்கான், அதை கேட்காம வருது பெரிய தப்பு. அது நாட் ரைட்டு. இதே வேற யாரா இருந்தா அப்படி இதுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. நேற்று வியானா சொன்னதான் நியாயமா இருக்கு. ஸோ அந்த கூட்டமா இப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி சர்க்கிளா இருந்தா இப்படிதான் பண்ணுவாங்க. நம்ம டிங் தலையாட்டலனா என்ன வேணாலும் பேசுவாங்கன்றது தான். ஸோ ஒன்னா மாதிரி இந்த வீட்டில் யார் அதிகமாக நாய் கொலிச்சது, அவன் தூங்கிட்டு தானே இருக்கான். நேற்று டைலாக் எல்லாம் பேசினான்ல, நீங்க சாப்பிட்டு தூங்குறீங்க. இப்போ அவன் தூங்குறதுலாம் என்ன கதை, தூங்குறதுக்கு எத்தனை வாட்டி நாய் கொலிக்குது, அதை ஏதாவது கேட்கறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நியாயமான கேள்வி. இப்போ அதை பார்க்கும்போது வினா சொன்ன பாயிண்ட் அங்கே நிரூபிக்கப்பட்டது. எப்படி வேணாம் அந்த பாயிண்ட் சொல்றாங்க, அது அப்படியே அங்கே நடக்குதே. ஸோ கேட்காம தானே விட்றாங்க. அதுக்கப்புறம் தூங்காதுன்னு சொல்லிட்டு எந்த பனிஷ்மெண்ட்டுமே கொடுக்கல. இப்படிதான் இருக்குது. வெரி வெரி ஒஸ்ட் கேப்டன். அந்த இடத்துல நீங்க உங்க ஃபேவரட்ஸா இருந்தாலும் நியாயத்தின்படி நடக்கலாம், அங்க நடக்கல அப்படின்ற பாயிண்ட். ஓகே. இன்னொன்னு அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. அன்சீன் ப்ரோமோல என்ன, ஒரு பக்கம் கேப்டன் கனி வந்து பார்வதி கிட்ட பேசும்போது பார்வதியோட வரைமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறேன்ற மாதிரி கனி பேச, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இது பண்றேன்ற மாதிரி பார்வதி பேச, அதுல நடந்த கான்ஃபிளிக்ட் தான். ஸோ ஆக்சுவலா என்ன, ஒரு பக்கம் அந்த எஃப்ஜேவும் ஆதிரியும் சோபா மேலே உட்காந்துட்டு வேலை கொடுத்தாங்க, அதை வேலை செய்ய முடியாதுன்ற முடிவு வந்துட்டு அதுக்கப்புறம் கனிக்கிட்ட போச்சு. கனிக்கிட்ட போனதுக்கப்புறம் எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, ஒரு ரெஸ்பெக்ட் பேசிஸ்ல தான் நான் பண்ணுவேன்ற மாதிரி பார்வதி சொன்னாங்க. அதுக்கு கனி வந்து இல்லை, இது பிக் பாஸ் வீடு, உங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியாது, இங்க இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்க ஃபாலோ பண்ணி அந்த வேலைலாம் செஞ்சாகணும், உங்களுக்கான வரைமுறைகள் என்னென்னு சொல்லிடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிக்கிறோன்ற மாதிரி டிஸ்கஷன் போவோம். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். அதுதான் அந்த ப்ரோமோல நடந்திருக்கு. ஸோ அது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நடந்த செக்மெண்ட்டை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்ததாக வியானா கதை சொல்ல போகிற நேரம் இப்போ பிக் பாஸ் லைவில் போய் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.